வந்து நல்ல முறையில் தயார் பண்ணி கொடுக்கணுங்க. அதை சமைச்சு கொடுத்தாலும் சரி, தயார் பண்ணி கொடுத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரிங்க. உணவு பச்சையாக தயார் பண்ணி கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, நல்ல முறையில் சமைச்சு கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரிங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. அது ஹோட்டலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நல்ல உணவு அமிர்தமாக கொடுக்குறவங்க வாழ்த்தணுங்க. அவங்கள வாழ்த்தணும். அவங்க கடவுளுக்கு சமம், இறைவனுக்கு சமம், இப்படியெல்லாம் நினைக்கணும். அதை விட்டுட்டு சிலர் கொடுப்பாங்க பாருங்க உணவை. ஐயோ, உலகத்தில் என்னென்ன நாற்றம் இருக்கோ அத்தனை நாற்றமும் அந்த உணவில் அடிக்கும். வாயில் வச்சா கருமம் முடிச்சவனே, உன் கை என்ன கைதா, இப்படி ஒரு உணவை சமைச்சு கொடுத்துருக்கியே அப்படின்னு கண்டபடி நம்ம மனசு திட்டுமுங்க. அந்த மாதிரி உணவை சாப்பிட்டு நம்ம நாசமாக போகக்கூடாதுங்க. நல்ல உணவு, நல்ல அமிர்தம் மாதிரி சாப்பிடணும். அந்த அமிர்தத்தை தேடி போகணும். இறைவன் இருக்கிறாருங்க. இறைவன் இல்லைன்னு சொல்லி நாசமாக போனவங்களை விட்டுருங்க. நாம் இறைவன் இருக்கிறான்னு நம்பி நம்ம நல்லா இருப்போமுங்க. நம்ம